கந்தசாமி சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா சார்? நல்லா கேக்குது சார். நான் திரும்பவும் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் சார். நான் இப்போ அந்த டீலிமிட்டேஷன் விட்டு வந்துடுறேன் சார். இங்கே ஏற்கனவே முதலில் பாடப்பட்டு கொண்டிருந்த ஒரு பாடல், அந்த பாடல் பாடும்போது எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ட்டு எந்த சட்டமும் இல்லை, எந்த ரூலும் இல்லைன்ட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுக்குது. உத்தரவை கொடுத்த உடனே எவனா இருந்தாலும் எந்திரிச்சு நின்று தான் ஆகணும் இந்த பாட்டை பாடும்போது அப்படின்ட்டு ஒரு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு அரசாணை பிறப்பித்து விட்டது. இப்போ நீங்க திரும்பவும் அதே பாட்டை முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு இதனுடைய வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது இந்த தமிழ் வாழ்த்து பாடல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் அவரு பதவியேற்கும் போது 3ஆவதா பாடப்பட்டது. அப்போ பெரிய விமர்சனம் ஏற்பட்டது. அப்போ அது மத்திய அரசு சம்பந்தமாவோ இல்ல ஆளுநர்கள் நேரடியாக தலையிடும் போதோ அதை மாற்றம் செய்ய முடியல அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்போ அமைச்சர்களும் சொன்னாங்க. அப்ப அதை சரி செய்ய என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அங்க இருந்து வர்றதா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் இதை முதல்ல பாடணும்னு மத்திய அரசாங்கம் வந்தே பாரதத்தை முதல்ல பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்ல பாஸ் பண்ணி அதை மீறும் போது அது பெரிய குற்றச்செயலாவும் கன்சிடர் பண்ணணுங்கிற மாதிரி பண்றாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம சட்டப்பூர்வமா எதிர்கொள்றதுக்கு இது செய்ய வேண்டியது கடமை. நம்மளுடைய தமிழகத்துல தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடணும். மக்கள் எல்லாருமே அதை தான் விரும்புறாங்க. தமிழக வெற்றி கழகமும் அதுதான் விரும்புது. இதுல நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு ஒரு 100வது நாள் நெருங்கி போகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல ஒரு காலேஜ்லயும் போய் இந்த வந்தே மாதரம் முதல்ல பாடி தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்பட்டது. சில இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்படுது. ஒரு தவறை அதை சரி செய்யணும் முயற்சி எடுக்கிறத கூட உங்களால அங்கீகரிக்க முடியல அப்படின்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த கட்சிகள் 20 வருஷம் 30 வருஷமா ஆட்சி கட்டில இருந்தவங்க, இத்தனை வருஷமா இருந்தவங்க இந்த ஒரு 100 நாள் அரசு கூட அவங்களுடைய பெரிய பெரிய சாதனைகள்லாம் கம்பேர் பண்றாங்க. ஆனா இந்த அரசு தவறு என்று மக்களாலும் எதிர்கட்சிகளாலும் சுட்டி காட்டுற சில விஷயங்களை சரி செய்யணும் அப்படிங்கிறத நாங்க அக்செப்ட் பண்ணி அதை சரி செய்ய முயற்சி எடுக்கிறத உங்களால அங்கீகரிக்க முடியலன்னா மக்கள் அதுக்குண்டான பதில சொல்லுவாங்க. கந்தசாமி சார், நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நீங்க வந்தே மாதரத்தை நேஷனல் சாங் அப்படின்ட்டு இந்த அரசு சட்டமாக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆகுது. சட்டமாக்குவதற்கு முன்பாக வந்தே மாதரத்தை பாட இந்த அரசு அனுமதித்தது, மேற்கு வங்க அரசு அனுமதிக்கல. சரியா? அதனால நீங்க சட்டமன்றத்தில் நீங்க நேஷனல் ஆந்தம் பாடணும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும் போது இங்க சட்டமன்றத்தில் அப்படி முடியாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்ததால் இங்க ஆளுநர் புறக்கணிப்பு செய்து 1 முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை போயிருக்கிறாரு. அதனால நீங்கள் அதை ஒன்றை சரி செய்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியை அங்கீகரிக்க கூட இங்க யாரும் மனமில்லாமல் இல்லை. இது சட்டம் இல்லையே அப்படின்ட்டு சொல்வதற்கு கூட நீங்க தயாரா இல்லையேங்கிறது தான் இங்க பிரச்சனை. இது சட்டம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கூட நீங்க தயார் இல்லையே. தனி தீர்மானம் நிறைவேற்றி தமிழகத்துல எல்லா கல்வி நிலையங்கள்லயும் இதை பாடணும்னு சொல்லி இருக்கோம். இது இனிமே அது ஃபாலோ பண்ணப்படும். ஏற்கனவே 2 இடத்துலதான் கந்தசாமி சார் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்களேன். ஜிஓ நம்பர் 3584/70 டேட் 23/11/1970 தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணை சொல்கிறது, அரசு விழாக்கள் எல்லா விழாக்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும்ட்டு. இதுல நீங்க என்னத்தை ஆல்டர் பண்ணிருக்கீங்க?
இந்த விஷயங்கள் இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த விஷயங்கள் இந்த அரசுல மட்டும் இல்ல, சென்ற அரசு அமைச்சர்கள் பங்கு பெற்ற சில நிகழ்வுகள்ல கூட தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவது பாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ அது தொடர்ந்து நடக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு அரசு என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்கேன். அப்போ லாஸ்ட் 5 வருஷத்துல அப்படி நடக்கும்போது கூட நீங்க சொன்ன அந்த 1970 சட்டம் இருக்கத்தானே செஞ்சது. ஆனா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அரசாங்கங்கள் செய்யற தவறுகள் கூட உங்களால் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியுது. 100 நாள் அரசு தவறை சரி செஞ்சுக்கிறோம், திருத்திக்கிறோம், மாத்தணும், அது உண்மைதான், அந்த நிலைமையை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு செய்யற முயற்சியை உங்களால் அங்கீகரிக்க முடியல. அதுதான் என்னுடைய கவலையே. இதை தாண்டி சார் கன்சாமி சார் பாருங்க, இது வந்து ஒரு கேஸாக உயர் நீதிமன்றத்துல போகுது. ஹோம் மினிஸ்ட்ரி சார்பில் அப்பீரான மத்திய அரசாங்கத்தினுடைய கவுன்சில் சொல்லிட்டாரு, நாங்கள் ஒன்றும் இதை வந்து கடைசியாக பாடணும்னு சொல்லலன்ட்டு. நீங்கள் எந்த தவறை நீங்கள் சரி செய்திருக்கிறீர்கள் சார்? எனக்கு புரியவே இல்லைண்ணே. நீங்கள் இதை முதல்ல நீங்க சொல்ல துணியலைங்கிறது தான் சார் இங்கே பிரச்சனை. ஆளுநர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல சட்டமாகிறதுக்கு முன்பாக இது சட்டமாகல, அதனால இங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தயாராக இல்லை. நீங்கள் ஒத்துக்கொண்டு சென்றீர்கள், அவ்வளவுதான். ஆனா அதை இப்போது நீங்கள் சரி செய்திருக்கிறீர்கள். மாநில அரசு விழாக்கள்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இனி முதலில் தமிழ்தாய் வாழ்த்து காலாகாலமாக இருந்ததை போல பாட போறீங்க. கரெக்டா? கவர்னர் கலந்துகிட்டா நீங்க பாட மாட்டீங்க, அவ்வளவுதான். இல்ல இப்பதான் நாங்க வந்து அதை தீர்மானத்திலே கொண்டு வந்துருக்கோமே, தமிழ்தாய் வாழ்த்த தமிழக அரசுக்கு உட்பட்ட எல்லா இடங்களிலும் பாடணும், அவ்வளவுதான் சார். நம்ம தமிழ்நாடு பாடுற தாண்டி நம்ம போய் இதை தமிழ்தாய் வாழ்த்து பாட முடியாது. ஆந்திரால போய் பாட முடியுமா என்ன? முடியாதே. சரி இருங்க பேசலாம். இப்ப நீங்க சரி சார் பேசுவோம்.